கோவமா இல்லை, ஆக்ரோஷமாக இருக்கேன். யார் மேலே தெரியுமா? நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் கோச் கௌதம் கம்பீர் மேலேயும், சீஃப் செலக்டர் அஜித் அகர்கர் மேலேயும். எப்பேற்பட்ட இந்தியன் டீம் தெரியுமா? என்னடா செஞ்சு வச்சுருக்கீங்க? நம்ம டீமை வச்சு செஞ்சிட்டிங்க போலையடா. இந்தியாவில் வந்து டெஸ்ட் விளையாடுறதுக்கு ஆஸ்திரேலியன்ஸ், கிரிக்கெட் லெஜெண்டரி ஜாம்பவான்ஸ் அவங்களே பயப்படுவாங்க. அப்பேற்பட்ட இந்தியாவில் நடந்த ஹோம் சீரீஸ், லாஸ்ட் 2 ஹோம் சீரீஸில் வாஷ் அவுட் வாங்கி வச்சுருக்கீங்க. நியூசிலாண்டை வாஷ் அவுட்டு, இப்போ நடந்த சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் இன்றைக்கி வாஷ் அவுட்டு. என்னமோ மார்த்தட்டி சொல்லிக்கிறிய நீ கம்பீர். இங்கிலாண்டில் போய் நாங்கள் சீரீஸ் லெவல் பண்ணிட்டு வந்துட்டோன்ட்டு 30 ஓவர் கூட நிற்க மாட்டேன்ட்டானுங்க அவனுக்கு கடைசியாக விளையாடின மேட்ச்சில். அப்பேற்பட்ட டீம்கிட்ட போயும் ஈஸியாக வின் பண்ணிட்டு வர சீரீஸை போய் சீரீஸ் லெவல் பண்ணிட்டு வந்துட்டு இங்கிலாந்து நல்லா ஆடணும், ஏஷியா கப் நல்லா ஆடணும். நீங்கள் ஒன்றும் ஆட வைக்கல, நம்ம பசங்க நல்லா விளாட்னாங்க. நீ என்றைக்கு கோச்சாக வந்தியோ அன்றைக்கே வந்து இந்தியன் டீமுக்கு ஒரு பேட் டேஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. பேட் டேஸ் ஆஃப் கிரிக்கெட் என்றைக்கு இந்தியன் டீமுக்கு வந்துச்சுன்னா நீ என்னைக்கு கோச் ஆனியோ அன்றைக்கே தான். நான் சத்தியமாக சொல்கிறேன், உன் மேலே இருக்கிற வெறுப்புலையோ உன் மேலே இருக்கிற இதுலேயோ நான் நினைக்கல. இனிஷியலாக நீ வரும்போது கூட பரவாயில்ல, இந்தியன் டீமுக்கு ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனு, வேர்ல்டு கப்பில் கூட ஃபைனலில் நீ தான் அடிச்சு கொடுத்த, அப்பேற்பட்ட ஆள் தான் வராப்பில், நல்லா இருக்குன்னு நினச்சி பார்த்தா ரொம்ப ஒஸ்ட்டாக செஞ்சிட்ருக்க. அப்படின்னா உனக்கு ஆட்டிடியூடு, அப்படின்னா உனக்கு ஆங்க்ரினஸ்ஸு. கிரிக்கெட்டை ஸ்போர்ட்ஸாக பாரு, பாலிட்டிக்ஸை தயவுசெய்து வந்து ஸ்போர்ட்ஸில் இன்டியூஸ் பண்ணாத. நீ ஒரு பொலிட்டீஷியன் ஆகிட்ட, கம்ப்ளீட் பொலிட்டீஷியன் ஆகிட்ட. பொலிட்டிக்கலாக நீ வந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அது மாதிரி ஹெல்ப் பண்ணலாமே தவிர, இந்தியன் டீமுக்கு வந்து கோச் ஆகி இந்தியன் டீமை வேர்ல்டு லெவலில் இன்றைக்கி என்ன மாதிரி கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம், கிரிக்கெட்னா உயிருன்னு இருக்கவங்க, இந்தியன் டீம்னா வேர்ல்டு லெவலில் குளோபல் லெவலில் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்குது. எல்லார் கண்ணிலையும் தண்ணி வர வச்சிட்டேடா. உனக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே புரியல. இம்மீடியட்டாக நீயாவே ஒரு ரெசிக்னேஷன் அமைச்சிட்டு போயிடணும். சீரியஸாக சொல்கிறேன். கேரி கிறிஸ்டன், ரவி சாஸ்திரி இவங்களாம் இருக்கும்போது எப்படி இருந்தது டீம்? இத்தனைக்கும் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு கூட டீம் இருக்காது, பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க. அவங்கள வச்சு கேப்டனோட கோஆர்டினேட் பண்ணி, டீம் செலக்டரோட கோஆர்டினேட் பண்ணி எந்த அளவுக்கு விளையாடிட்டு வந்திருக்கோம். டெஸ்ட்டில் வேர்ல்டு நம்பர் 1 இருந்தோம். இன்றைக்கி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் நம்ம உள்ளே போவோமானே தெரில. உங்கள் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2007 வேர்ல்டு கப் குரூப் ஸ்டேஜ்லேருந்து இந்தியா வெளில போகுது. இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நமீபியா 4 டீம் இருக்காங்க. குரூப் ஸ்டேஜ்லேருந்து சூப்பர் 8க்கு போனோம். இந்தியா குரூப் ஸ்டேஜ்லேருந்து வெளில போயிடுது. ஏன்னா அந்த டைமில் தான் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு பேட் டைம், ரொம்ப பேட் டைம். வெஸ்ட் இண்டீஸ் நடக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த வேர்ல்டு கப்பு. ஸ்ரீலங்கா நம்மளை தோக்கடிக்கிறாங்க குரூப் ஸ்டேஜில். அப்புறம் பங்களாதேஷ் நம்மளை தோக்கடிக்கிறாங்க. நமீபியாட்ட மட்டும் நம்ம 435 ரன் அடிச்சிட்டோம், நமீபியான்னு ஒரு மொக்க டீம்கிட்ட. அப்புறம் என்ன ஆகுது, குரூப் ஸ்டேஜில் வெளில வரும். வெளில வந்தோடனே ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன், பிசிசிஐ எல்லாமே சேர்ந்து, எல்லா ஸ்டேட் கிரிக்கெட் கிளப், ஸ்டேட் அசோசியேஷன்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்து, அப்போ தான் வந்து எப்படிலாம் செலெக்ஷன் இருக்கணும், செலெக்ஷன் க்ரிட்டீரியாவை மாற்றி ஜோனல் லெவலில் செலக்ட் பண்ணணும், எப்படிலாம் கரெக்டான பிளேயர்ஸை பிக் பிக் பண்ணி 2011 தோனியை வச்சு வேர்ல்டு கப் அடிச்சு காமிச்சுட்டோம் நாங்கள். அதே மாதிரி தோனி வந்தோடனே சரி, ஏன் விராட் கோலி வந்தோடனே சரி, எப்படி இருந்து டீம் பார்ஷியாலிட்டியே பார்க்க மாட்டாங்க தெரியுமா? அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸே பண்ண மாட்டாங்க. சூப்பராக கிரிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. கிரிக்கெட் வேர்ல்ட்லேயே ஒரு பெரிய லெவலில் இந்தியா வந்து ஒரு பெரிய ஸ்டேஜில் இருந்தது. இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீ டெஸ்ட் டீமை வந்து இது மாதிரி இப்போ செஞ்சு வச்சுருக்க. அதே மாதிரி தான் கண்டிப்பாக ஓடிஐ டீமு இதே தான் செய்வேன் நீ. அதே மாதிரி T20 டீம் தான் செய்வேன். அடுத்த கொஞ்ச நாளில் இந்தியாவில் வேர்ல்டு கப் நடக்க போகுது, T20 வேர்ல்டு கப்பு. இதுக்கு நீ என்ன பிளான் போட்டிருக்குன்னு எனக்கு தெரியல. அதனால் என்ன சொல்கிறேன், இப்போ சிம்பிளாக நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். எதுக்கு வாஷிங்டன் சுந்தரை 7th டவுனில் இறங்க வைக்கிறேன்? கில் இல்லைன்னு தெரியுது. நம்பர் 3ல் வாசியை விளையாட வைக்க வேண்டியதானே? அடுத்த மேட்ச்சுக்கு உன்னால் நிதிஷ் ரெட்டியை விளையாட வைக்க முடியுமா? அதே மாதிரி
எல்லா மேட்ச்லேயும் ட்ரபிள் கொடுத்து போலிங் போடுற பும்ராவை திடீர்னு உள்ளே எடுத்துகிட்டு வர, ஸ்ரீராஜை திடீர்னு உள்ளே எடுத்துகிட்டு வர. எங்கே போனார் மிஸ்டர் உங்களோட ராணா, ஹர்ஷித் ராணா? நான் என்ன சொல்லுவாங்க அதை, ஆல் பார்ட் ஆஃப் ஆல்ரவுண்டர் சார், எப்படி சொல்லுவாங்க, ஆல் ஃபார்மேட் ஆல்ரவுண்டர் ஹர்ஷித் ராணா. ஏன் எடுத்துகிட்டு வரல? நல்லா புரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் கம்பீர், திஸ் இஸ் நாட் பாலிடிக்ஸ் அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் நாட் அ ஸ்பாய்லர்ஸ். ஒழுங்காக இம்மீடியட்டாக நீ ரிசைன் பண்ணிட்டு போயிடு. ரிசைன் பண்ணாலும் சரி இல்லை ரிசைன் பண்ணாலும் சரி, பிசிசிஐ இம்மீடியட்டாக ஒரு ரெசிக்னேஷன் ஒரு கொடுத்து வெளில அமிச்சு ஒரு புதுசாக ஒரு கோச் அப்பாயிண்ட் பண்ணி நம்ம வந்து எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணமோ. ஏன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இவனுங்க ஒரு 30 பெஸ்ட் பிளேயர்ஸ் வச்சுருக்கானுங்க, அதுலேருந்து 15 பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறானுங்க, அதுலேருந்து 11 பேர் ஆட கஷ்டப்படுறாங்க. அப்படிலாம் பார்க்காதீங்க. யார் கரண்ட் டேல யார் நல்லா விளாட்றா அவனை எடுத்து ஆடு. நீ நல்லா விளாட்ல உன்னை தூக்கி போடான்ல தோனி, கங்குலி நல்லா விளாட்ல உன்னை தூக்கி போடான்ல தோனி. தோனி யாருக்கு பார்ஷியாலிட்டி பார்த்தாப்புல? யாருக்கும் பார்க்கல. அப்பேற்பட்ட லெவலில் ஒரு கேப்டனு, ஒரு ஒரு கிரிக்கெட் செலக்டரு, சேர்மன் ஆஃப் செலக்டரு, கோச்சு நல்லா கோஆர்டினேட் பண்ணி டீமை வந்து பில்டப் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது தான் ஒரு கோச்சோட வேலை. அதை விட்டுட்டு இவன் ஆடுவான் அவன் ஆடுவான். உன் கூட யாராவது வந்து பேசுகிறாங்களா ட்ரெஸ்ஸிங் ரூமில்? எனக்கு தகவல் வருது உன் கூட யாருமே பேசுறதில்ல ட்ரெஸ்ஸிங் ரூம்லன்ட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமாக, ரொம்ப ஒஸ்ட்டாக நீ கோச்சில் வந்து பிஹேவ் பண்ணிகிட்ருக்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்ததே கிடையாது. என்ன மாதிரி விளாட்றானுங்க பார்த்தியா சவுத் ஆஃப்ரிக்கா? ஆர்மர்னு ஒரு ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டு எடுத்துட்டான். எப்படி போடுறானே தெரியல, திணறீங்க. ஏன் என்னாச்சு உங்களுக்கு? ஸ்பின்னர்ஸ் ட்ராக்கில் எவ்வளோ நாள் விளையாடுவீங்க? எத்தனை டொமஸ்டிக் மேட்ச் ஆடிருக்கீங்க? யாராவது நல்லா ஆடினீங்களா? ஜடேஜா மட்டும் நின்று 53 அடிச்சாப்புல இன்னைக்கு. அதுவும் இல்லாட்டி 100க்குள்ளே சுட்டிருப்பாங்க உங்களை. தயவுசெய்து சொல்கிறேன், திஸ் இஸ் த லாஸ்ட் ரெக்வஸ்ட் ஃப்ரம் மை எண்ட். ப்ளீஸ் யூ ரிசைன் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த கோச் ஆஃப் டீம் இந்தியா அண்ட் பிசிசிஐ. யாரையாவது புதுசாக அப்ரோச் பண்ணி கரெக்டாக யாரை வைக்க முடியுமோ வைங்க. ஏன் ஈவன் தோ நீங்கள் வந்து ரவி சாஸ்திரியை கூட அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா he was the கோச் பிஃபோர் ஃபார் டீம் இந்தியா, வேறு இந்தியா பெர்ஃபார்ம்டு வெல், ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து திருப்பி இவனை வச்சு தான் ஆடுவோம், நாங்கள் தான் வந்து சங்கிங்க, எங்கள் சங்கிங்க மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தயவுசெய்து பாலிடிக்ஸ் இதில் இன்டியூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் இந்தியன் டீம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம். அடுத்து வர 2020 வேர்ல்டு கப்லேயும் சரி, பை ஓடிஐ வேர்ல்டு கப்லேயும் சரி, டெஸ்ட் சாம்பியன்ஷிப், இப்போ நம்ம எந்த ரேங்கில் இருக்கோன்னு தெரியல, அவ்வளோ கேவலமாக நீங்கள் கீழே தள்ளி வச்சுருப்ப இந்தியாவை. அதுலேயும் சரி நல்லா விளையாடணுன்னா இது மாதிரி ஒரு ஒஸ்டான கோச்சை இந்தியன் டீம் ஷுட் நெவர் ஹேவ் அகெயின். தேங்க்யூ. ஒரு கிரிக்கெட் ஃபேனால தான், ரொம்ப கிரிக்கெட் மேலே எனக்கு ரொம்ப உயிர். அதனால தான் வந்து ஸ்போர்ட்ஸ்னாலே எனக்கு ரொம்ப அஃபெக்ஷனு. கிரிக்கெட்டுனா ரொம்ப உயிர். உண்மையிலே காலையிலேருந்து என்னால் தாங்கவே முடியல. இது ஐ கேனாட் டைஜஸ்ட் மை செல்ஃப். நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஃபோன் பண்ணி பேசுகிறேன், பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறேன், இது மாதிரி ஆயிடுச்சுன்றேன். இந்த ஜென்சி கிட்ஸுக்கு இதை பற்றி புரியல. பட் ரியல் கிரிக்கெட் லவருக்கு இந்த டே வந்து ரொம்ப சேடஸ்ட் டேவாக இருக்கும். தேங்க்யூ.